இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் நம்முடைய ஜோதிடரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அமாவாசை பௌர்ணமிக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை திதி பத்தி சொல்லுங்க சார். பல்வேறு ஊர்கள்ல பல்வேறு பெயர்கள்ல அழைக்கிறாங்க. மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், அன்னைக்கு நாம சுப நிகழ்ச்சிகளை செய்யலாமான்னு. அருமையான கேள்விமா. அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது பிரதமை, பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை என்னென்னா, அமாவாசைக்கு பிறகு வர்றது வளர்பிறை பிரதமை, அதே போல் பௌர்ணமிக்கு பிறகு வர்றது தேய்பிறை பிரதமை. இது பொதுவாக இதை வந்து பல்வேறான பேர்களை தான் அழைக்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு சாரர் பாட்டிமை, பாட்டுவம், பாட்டிமுகம் என்றெல்லாம் இந்த திதியை அழைக்கிறாங்க. பொதுவாகவே இந்த திதி வந்து எப்படி அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு நல்ல திதி இந்த திதி. இதுக்கு வந்து சித்தர்கள் வைத்த பெயர் அப்படின்னா நந்தா திதி அப்படின்னு தான் இதை அழைச்சாங்க. நந்தா என்றால் என்ன பொருள்னா, தமிழில் மகிழ்ச்சி அல்லது செழிப்பு அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது இந்த திதியை பொறுத்தவரை அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்ய வல்ல புத்தி தான், அமைப்பு தான் இந்த திதி. அதனால் கண்டிப்பாக இதில் எல்லா விதமான நட்காரியத்தையும் இதில் நம்ம செய்யலாம். அதே அமைப்புகளில் உதாரணம் வந்து அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அந்த வளர்பிறை பிரதமை அப்படிங்கிறது, அதில் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னம்னா, முன்னோர்கள் வந்து பொதுவாக அந்த திதியை எப்படி அழைச்சாங்க அப்படின்னம்னா, உதாரணம் இது பாட்டி முகம்னு சொல்கிறாங்க இல்லையா. தமிழில் பாட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நரின்னு அர்த்தம். அதாவது என்னென்னா பெண் நரியை குறிக்கும். ஆண் நரின்னா ஓரின்னு பேர். இந்த பாட்டி முகம்தான் நரி முகம். அந்த காலகட்டங்களில் நான் முன்னோர்கள் இந்த அமாவாசைக்கு பிறகுமா அந்த வான்மண்டலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நூல் வடிவத்தில் ஒரு கோடு தெரியும். அது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு வரும். ஒரு 6லேருந்து ஒரு 6:30க்குள்ளே அதை பார்க்கலாம். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அவ்வளோதான். அந்த நேரத்தில் அது அபூர்வமாக தெரியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அந்த திதி அன்னைக்கு நான் முன்னோர்கள் அந்த திதியை பார்க்கும்போது மானசீகமான ஒரு பிரார்த்தனை வைப்பாங்க. அன்னைக்கு இன்னும் சொல்ல போனோம்னா, அந்த பிரதமை, பிரன்னாவே என்னென்னா ஒன்றுன்னு அர்த்தம். அதனால தான் முதல்வர்னு அர்த்தம். அதனால தான் பிரதமர் அப்படின்னா நாட்டோட முதல்வர் அப்படின்னு தான் அர்த்தம். பிரம்மாவுக்குரிய நாள் தான். அவர் தான் படைப்பு கடவுளுக்காகிய மூலவர், முதல்வர் அவர் தாங்கிறனால தான் அந்த பிரம்மாவுக்கு அந்த திதியை கொடுத்தது. அந்த பிரம்மாவோட திதி அன்னைக்கு தான் அந்த குபேரனை வழிபாடு பண்ணாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த செல்வ ஆகர்ஷணத்தோட நல்ல யோகத்தை அந்த பிரதமை திதி மட்டும்தான் கொடுக்கும். அதனால தான் முன்னோர்கள் அந்த வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பான திதியாகிய பிரதமையை மானசீகமாக வணங்கிட்டு ஒரு காரியத்துக்காக போகும்போது அங்கே போகிறவங்க, நீங்கள் நரிமுகத்தில் முழிச்சிங்க, அந்த காலத்தில் நரிமுகத்தில் முழிச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு. இதை காலப்போக்கில் உள்ளவங்க இதை உணராமல் காட்டில் உள்ள நரியை பார்த்தா அந்த முகத்தில் முழிச்சா யோகம் அப்படின்ட்டு அறியாமையோட தன்மையால் தான் பண்ணது. இந்த நரிமுகத்தில் முழிச்சா என்ன வரும், எப்படி ஒருத்தர் ஏமாற்றலாம் தான் வரும் காலையில். ஏன்னா அது வேற நரித்தந்திரன் வேற சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே நரிமுகம் அப்படிங்கிற பேர் பிரதமை திதிக்கான பேர் தான். இது எதனால் வந்துச்சுங்கிறதே நம்ம ஆளுகள் தெரியாமல் போயிடுச்சு. ஆதியில் இதை வந்து ரொம்ப விதமான ஒரு சாஸ்திர தன்னம்பிக்கை அறிந்தவர்கள், அரசர்கள் இந்த திதியை ரொம்ப 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 அருமையாக அவங்க அதை வணங்கி மிகப்பெரிய ஒரு யோக செழிப்பை உருவாக்கிக்கிட்டாங்க. நீங்கள் உதாரணம் பார்த்தோம்னா, பிரதமை பிரம்மாவுக்கு வந்தது. அடுத்து வர திதி 2வது ஆகிய படைப்பு கடவுள் பிரம்மாவுக்கு அவர்னா, அடுத்து படைப்பு கடவுள் ஆகிய அப்போ அடுத்து வந்து காக்கும் கடவுள் பெருமாளுக்கு வந்து துவிதி. அதே இந்த புதன் தான் மகாவிஷ்ணுவோட அவதாரம்னே சொல்லலாம். அவரோட அம்சம் அந்த மாதிரி தான். பொதுவாக அந்த துவிதி வந்து புதன்கிழமைலாம் வந்துச்சுன்னா அது பெருமாளுக்கே வந்து காலப்போக்கில் அந்த பெருமாளோட அவதாரமாகிய கிருஷ்ணருக்கு அந்த திதியை எடுத்து தான் வழிபாடு பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா திருதியை, அதான் அந்த 3ஆம் பிறை, அதுதான் வந்து திரிசூல நாயகனாகிய இயல்பாக சிவபெருமானுக்குரிய திதியா. இன்னமும் நம்ம 3ஆம் பிறையை தரிசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 2 பிறையை விட்டுறோம், 3ஆம் பிறையை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சிவபூமிங்கிறனால அதை பண்ணுறோம். அதே அமைப்புகளில் பார்த்தோம்னா அந்த 3ஆம் பிறை அப்படிங்கிறது சிவனோட நெத்தியிலேயே அவர் வந்து அந்த 3ஆம் பிறையை தான் வச்சிருப்பார். அந்த 3ஆம் பிறையை தரிசித்தால் சாட்சாத் அந்த சிவனையே தரிசித்ததான பலன். மொத்தம் அந்த 3 திதிகளையும் நம் முன்னோர்கள் ரொம்ப 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 அற்புதமாக கடைபிடித்தார்கள். இந்த 3 திதியோட தன்மை அவங்களோட கால அமைப்புகளில் பார்த்தா அவங்களுக்கு எல்லா விதமான கல்வி, செல்வம், வீரம், அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் என்ற ஐதீகத்தை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இது எப்போ கரெக்டாக வந்து வளர்பிறை பிரதமை இன்னைக்கு. சரி, ஓகே, ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய எல்லா விதமான யோகத்தையும் இதில் அடைகிறோம். அடுத்த தேய்பிறை பிரதமையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எதிர்மறை தாக்கம். உதாரணம் எடுத்தோம்னா, எனக்கு வந்து கடன் இருக்குது, எனக்கு நோய் நொடி துயரம் இருக்குது, எனக்கு தீராத வழக்கு இருக்குது. இந்த எதிர்மறை தாக்கங்கள் எதுவாக இருப்பினும் அந்த தேய்பிறை பிரதமையில்
மானசீகமாக அந்த பிரதமை திதி வான்மண்டலத்தை திரிகின்ற பிரதமை திதி என்று மானசீகமாக மாலை நேரத்தில் நல்ல பிரார்த்தனை வைக்கணும். அதை வச்சோம்னா என்னோட எதிர்மறை தாக்கங்கள் என்னவோ அந்த கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் அந்த விதமான கோரிக்கை நிறைவேறும் என்பது ஐதீகம். அதனால தான் அந்த தேய்பிறை பிரதமைக்கு அந்த அதிதேவதைகளாக யார் வர்றாங்க அப்படின்னம்னா, உதாரணம் அக்னி பகவான் வர்றார். அக்னினா என்ன? நெருப்பு, அழிக்கக்கூடிய தன்மையெல்லாம். அடுத்து யார் வர்றாங்க அப்படின்னம்னா அதில் துர்க்கை. நான் சொல்லியிருக்கேன், துர்னா என்ன? தீயவைன்னு அர்த்தம். தன்னோட தீயவையை தன் கையால் அழித்தவள் தான் துர்க்கை என்று பெயர். அப்படி இருக்கக்கூடிய தீய விதமான கர்மவினை பலனை இந்த பிரதமை திதியில் அவர்கள் தீயதை அழிக்கிறதுக்காக சங்கல்பம் செய்தார்கள். மொத்தம் இந்த பிரதமை திதிங்கிறது தான் மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த பிரதமை திதியோட பேர் என்னன்னா நரிமுகம். இந்த நரிமுகத்தை ஒவ்வொருகளும் இந்த நரியைத்தான் இந்த கும்பிட சொன்னாங்க, இந்த நரியைத்தான் பார்க்க சொன்னாங்க. மற்றபடி அவங்க இந்த காட்டில் கிடக்கிற நரியை பார்க்க சொல்லலை. ஒருவேளை காட்டில் கிடக்கிற நரிமுகம் யோகம்னா தமிழன் என்ன பண்ணியிருப்பாரோ, நாயை வளர்க்குறதுக்கு பதிலாக முதல்ல வெறும் நிறைய தான் வளர்க்க ஆரம்பித்தார். அப்படியே வளரலனா கூட ஒரு கூண்டு அடிச்சினாலும் நான் போகும்போது வரும்போது பார்த்துக்கிட்டு போவேன், எனக்கு நல்லது தான் நடக்குன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு நம்ம முன்னோர்கள் தமிழ் தெரியாதாலா? எல்லாமே தெரியும். காலப்போக்கில் அந்த தமிழோட அர்த்தங்கள் புரிதல் கம்மியானதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நரினா இது பாட்டியும் இதை விட்டுட்டு நரினா இதுதான் போல அப்படின்னுட்டு எந்திரிச்சு அதை பார்க்கணும் பண்ணணும்னு இப்போ பார்த்தோம்னா சாதாரணமாக அந்த கழுதை நரி இவ்வளோலாம் பார்த்து என்னை பார் யோகம் வரும்ட்டு அது ஒரு விளம்பரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான அமைப்பு இந்த பிரதமையில் எந்த ஒரு மனிதர் முறையாக இந்த பிரதமை திதியை கையாளுகிறாரோ அவர் வாழ்வில் மிகப்பெரிய செழிப்பையும் யோகத்தையும் அடையக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். ஒருவேளை இந்த திதியை எதனாலங்க அந்த சுபத்துக்கு கொண்டாடாமல் போயிட்டான்னா, இப்போ பிரதமை, நான் ஒரு ஜோதிடர், இப்போ என்ன நான் இன்றைக்கி இந்த நாளை பொக்கிஷமாக கையாளுவேன், நான் விரதம் இருப்பேன், அன்றைக்கி நான் வழிபாடு பண்ணுவேன், இந்த திதி அன்னைக்கு நீங்கள் வாங்க எனக்கு ஒரு மனை போட்டு கொடுங்க, நீங்கள் வாங்க எனக்கு ஒரு பூஜை பண்ணி கொடுங்க, நான் எப்படி போக முடியும்? அன்னைக்கு நான் என்ன காத்துக்கணுமே, என்ன பிரச்சனை சரி பண்ணாதானே என் உடல் என் மனம் நான் நல்லா தானே போய் இயங்க முடியும். அதனால தான் இந்த பிரதமையை முதல் திதியை இப்போ அந்த ஆஸ்தவம் சம்பிரதாயம் தெரிந்தவர்களும் அதே போல் அரசர்களும் அவங்க இதை கையாண்டுக்கிட்டாங்க. இப்போ அரசர்கள் கடைப்பிடிக்கிறான்னா அன்றைக்கி நீங்கள் வாங்க இவனை ஃபங்க்ஷனாக போக முடியாது, இப்போ என்ன கூப்பிட்டா நான் போக முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் சாஸ்திர உணர்ந்தவர்களும் அந்த திதியை அவங்க அதை கடைப்பிடித்ததுனால மற்றவங்களுக்கு அதை கடைப்பிடிக்க முடியாத சூழல் உருவாயிருச்சு. வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த பிரதமை திதி மிக மிக அற்புதமான திதி. இதில் நாம் செய்யக்கூடிய எந்த சுபகாரியங்களும் நந்தாதியை போல் நல்ல வெற்றி அடையும். சார், நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை ரொம்ப அழகா தீர்த்து வச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பேசலாம். நன்றி நன்றி. சார்.